Hello all, welcome back to my channel Sasha Chats. நான் உங்க மோனிஷா. இன்னைக்கு வந்து ஒரு பேசிக்கான ரெட் வெல்வெட் ஸ்பஞ்ச் கேக் எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 80 grams அளவுக்கு மைதா வந்து நான் நல்லா சலிச்சு எடுத்துக்க போறேன். சோ ரெண்டு வாட்டி நீங்க வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. and கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் and அதுக்கும் கம்மியா வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். and கூடவே unsweetened dark cocoa powder நான் வந்து எடுத்துர்க்கேன். இது வந்து ரொம்ப கம்மியா சேர்க்கணும். ஒரு கிட்டத்தட்ட 5 gramல இருந்து 8 gram நீங்க சேர்த்தாலே வந்து போதுமானது. சோ dry ingredients வந்து அவ்வளவுதான். இப்போ ஒரு ஸ்பாச்சுலா வச்சு நல்லா நம்ம வந்து mix பண்ணி விட்டுறலாம். ஸ்டெப் வந்து வெட் ingredients எல்லாமே நம்ம வந்து mix பண்ண போறோம். ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. இது கூட நான் இன்னைக்கு வந்து எக் ரெசிபி தான் செய்ய போறேன். அதனால 2 எக் வந்து சேர்த்துக்கிறேன். எக் வந்து எப்பவுமே ரூம் டெம்பரேச்சர்ல இருந்துச்சு அப்படினா கேக் வந்து நல்லா ஸ்பஞ்சியா வரும் உங்களுக்கு. and கூடவே வந்து உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏத்த மாதிரி sugar சேர்த்துக்கோங்க. நான் வந்து 60 grams தான் வந்து sugar சேர்த்திருக்கேன். உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸே போதுமானது. ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 1 ஸ்பீட்ல இருந்து நீங்க வந்து பீட் பண்ண ஆரம்பிக்கணும். சோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எக் நல்லா ஃப்ளஃபியா வந்து பீட் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். சோ எக்கோட yellow கலர் வந்து லைட்டா இந்த மாதிரி ஒயிட் கலரா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா வெனிலா எசன்ஸ் ஒரு 5 ml வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். and அதே மாதிரி சுகர் மெல்ட் ஆகுற வரைக்கும் நீங்க வந்து பீட் பண்ணணும். நல்லா எக் வந்து ஃப்ளஃபியா ஆகுற வரைக்கும் பீட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ எக் நல்லா ஃப்ளஃபியாக பீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து இதில் சேர்க்கணும். ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கும் போது ஓவர் பீட் பண்ணாமல் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் படி ஜென்டலாக வந்து பீட் பண்ணி கொடுக்கணும். ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நல்லா பிளெண்ட் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு 25 ml அளவுக்கு ஆயில் வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ ஊற்றிட்டு நான் பிளெண்டரில் 1 ஸ்பீடில் போட்டு ஜஸ்ட் ஒரு 2 to 3 seconds மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பீட் பண்ணியாச்சு இப்போ கம்ப்ளீட்டாக. ஸோ இது ரெட் வெல்வெட் கேக் அப்படின்றனால நான் வந்து ஜெல் கலர் 2 ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கன்சிஸ்டன்சி இப்போ பாருங்க மஃபின் கேக்கோட கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்கு கொஞ்சமாக வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ காய்ச்சி ஆற வச்ச பால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் பேட்டர் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணியிருக்கிற டின்னில் நீங்கள் வந்துட்டு போர் பண்ணி நீங்கள் பேக் பண்ணிடலாம். ஸோ க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதர் பட்டர் ஆர் ஆயில் எது வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 6 inch டின் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேட்டரை வந்து போட்டுட்டு நீங்கள் டின்னை இந்த மாதிரி டேப் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா கூட அது வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 2-3 வாட்டி டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். பேக் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ப்ரீ ஹீட்டடான அவனில் ஒரு 180 டிகிரியில் 35 minutes போல் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து பேக் பண்ணி வந்தாச்சு. இப்போ பாருங்கள், ஸோ ஸ்குயர் வச்சு உள்ளே குத்தி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஸ்குயர் க்ளீனாக வந்துச்சு அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ வந்து இதை கூல் டவுன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஸோ நல்லா கேக் வந்து கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து பர்ஃபெக்ட் பீசஸாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நான் ஒரு 6 inch ட்ரேயில் வந்து ஒரு 1/2 kg கேக் பேக் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் 3 pieces-ஆக வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ நடுவில் விப்பிங் க்ரீம் வந்து டாப் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.